இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th மந்த்தினுடைய ஹேர் க்ரோத்து. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்னுடைய ஹேர் க்ரோத் உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இது வந்து 7th மந்த்தினுடைய ஹேர் க்ரோத்து. ஸோ எப்படி வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் நம்ம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா மார்னிங் வந்து மேக்ஸிமம் எழுந்த உடனே ஒரு 6 to 7 வாக்கில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் தான், வேறு எதுவும் மற்றபடி எந்த எண்ணெயும் தேய்க்கிறதுக்கு நெசசரி இருக்காது. ஸோ தேங்காய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் வந்து போகட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தலைக்கு வந்து குளிச்சுக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். அது ஜஸ்ட் ஒரு சாசெட் 1 ரூபி தான். ஸோ இந்த முடிக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஷாம்பு ஃபுல்லாலாம் தேவைப்படுறதில்ல. ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராப் இல்லைனா 2 ட்ராப் ஷாம்புலேருந்து ஒரு பேக்கெட் கட் பண்ணேன்னா ஒரு 3 டைம்ஸ்லேருந்து 4 டைம்ஸ் வரைக்கும் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி வந்து டெய்லியுமே வந்து தலைக்கு குளிக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் தலைக்கு குளிக்க ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது நான் சும்மா ஆடுக்காகவெல்லாம் சொல்லலை. கிளினிக் ப்ளஸ் ஷாம்புன்ட்டு உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் என்னை ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, கொஞ்சம் பேபிஸுக்கெல்லாம் வெட்டினா வர அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஹேர் க்ரோத் வராதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, முடி வளராது அதுக்கு மேலே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஷாம்பெல்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. என்ன வந்து நம்ம வந்து பாடிக்கு என்ன சோப் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தலைக்கும். ஸோ ஷாம்பு வந்து இப்போ நீங்கள் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண் ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னு அதை விட்டுருங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். ஸோ என்னோடய சஜஷன், என்னோடய ஹேர் க்ரோத் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாம்பு ஒரு விதத்தில் நல்ல விதமாக இருக்குது அப்படின்றது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கம்பல்சரி ப்ரோட்டீன் இன்டேக்காக நிறைய எடுத்துகிட்டேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்போடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஸோ மற்றபடி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு டிஃபன் வித் சட்னி சாம்பார் அண்டு நைட்டு அல்லது நைட் வந்து டிஃபன் அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருப்போம் இல்லையா, பூரி சப்பாத்தி அந்த மாதிரி. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஹேர் க்ரோத் மட்டும் இல்லை, ஒரு இடத்துல காயாகுது உடம்புல அப்படின்னா கூட சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் தான் ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ரோட்டீன் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பருப்பு நான் செய்கிறேன் அப்படின்னா 3 வேளைக்கும் எதை தொட்டு சாப்பிட்டாலுமே கூட வந்து பருப்பு கம்பல்சரி ஒரு கரண்டி நல்லா திக்காகவே போட்டு சாப்பிட்டேன். ஸோ அப்போ 3 வேளை சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், வேறு தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்திட்டு பருப்பு வந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு இல்லை. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு ஹேர் க்ரோத் இந்த 1 மந்த்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இந்த காலையில் வைக்கிற ஆயில் அப்புறம் ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு தலைக்கு குளிச்சிடுற ஷாம்பு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணி அப்படின்றது தான் தோணுது. ஸோ அதனால் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒருவேளை நம்ம ஒர்க் போயிட்டு வரேன், எனக்கு வந்துட்டு மார்னிங் வச்சுட்டு இன்பிட்வீனில் நான் எப்படி தலைக்கு குளிக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டர் ஈவினிங் வந்துடுவீங்களா ஒர்க் முடிச்சுட்டு. ஸோ அப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. ஒரு 5 o'clock 6 o'clock 7 o'clock வாக்கில் அப்ளை பண்ணும்போது மைல்டாக பண்ணுங்கள். ரொம்ப வந்து போட்டு சதன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு அது வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் மார்னிங் வரைக்கும் விட்டுருங்க. தென் மார்னிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அதே மாதிரியே ஷாம்பு போட்டு குளிச்சுருங்க. இது அப்படியே ரொட்டீனாக பண்ணி பாருங்கள், ஃபாஸ்ட்டாக ஹேர் வந்து க்ரோத் ஆகும். அண்ட் அனதர் ஒன் திங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை எனக்கு நைட்டு வந்து நம்ம வந்து வைக்கிறதுக்கு மறந்துட்டு, இல்லை எனக்கு சளி பிடிக்குது, ஸோ அதனால் நான் வந்து மார்னிங் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் குளிச்சுட்டு கிளம்பி போகிறேனிங்கன்னா ரொம்ப உங்கள் முகத்தில் வந்து ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சது. ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்ன நான் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.